ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த டிசம்பர் 1 சண்டேல வந்திருப்பதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட பலத்தோடு கூட வைத்திருக்கிற பிரதான கிருபையை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். கரங்களை நன்காக தட்டலாமா? This is a month of celebration, the best part of the year. Amen. Hallelujah. இந்த கிறிஸ்டியானிட்டிக்கே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலும் உங்களை சந்திக்க இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று இந்த கொண்டாட்டத்தின் மாதத்தை ஒரு கிறிஸ்மஸ் சாங்கோடு நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா.
நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் வந்து இந்த பூலோகத்தில் பிறந்தார். ஹalleluya, ஹalleluya. உன்னை நீதிமானாய் ஆக்கும்படியாய் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. எத்தனை எத்தனை ஆனந்தம். ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும், இந்த முழு இதயத்தோடு கூட நான் ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, என்னை தேடி வந்தீங்களே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என்னை தேடி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. சங்கீதத்தில் வாசிக்கிறது போலவே, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு கூட துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் நான் மகிமைப்படுத்துவேன். ஹalleluya. I will glorify the name of the Lord forever and ever. முழு உள்ளத்தால் உம்மை நான் துதிப்பேன். தோனி உயர்த்தி உம் நன்மைகளை எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஆண்டவரே. கர்த்தரால் எத்தனை பேர் நன்மைகளை பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க? ஹalleluya. எல்லார்கிட்டையும் எல்லார் இடத்துலையும் போய் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹalleluya. We praise you. உற்சாகத்தோடு கூட சேர்ந்து come on, put your hands together. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. சொல்லுங்களேன், வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீங்க ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவர் நீர். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். சொல்லுங்களேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி அவர் வார்த்தை என்றென்றைக்கும் நிலையாய் நிற்குங்க. சொல்லலாமா? Come on. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை கரங்களை அசைத்து முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். சந்தோஷமாக கரங்களை தட்டி come on every one of you. அவர் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிற தேவன். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, சொல்லுங்களேன், இம்மானுவேல் நம்முடனே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவின்றி நடத்துவீரே. எல் ஷடாய் தேவன் நீரே, என்னை காண்பவர் நீரே, குறைவின்றி நடத்துவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால்
சொல்லலாமா சேர்ந்து? ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கும் அஞ்சிடுவேன் நான், யாருக்கும் பயப்படுவேன் நான், அவரே என் துணையா. கரங்களை உயர்த்தி, யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும், பூமி ஒழிந்து போனாலும், உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒழிந்து போனாலும், பூமி ஒழிந்து போனாலும், உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதி. இரண்டு கரங்களை உயர்த்தி, எஸ் ஜீசஸ், கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். சுவே முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். கரங்களை நன்காக தட்டி, ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை துதிக்க நாவுகள் போதவே போதாது, நாவுகள் போதவே போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You know, in 2 Corinthians verse 4, chapter 4 verse 8, it says, we are troubled on every side yet not distressed, we are perplexed but not in despair. Amen. Hallelujah. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை எடுத்திருக்கிறார். வெற்றியை சிறக்க செய்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சிலுவையில் மேல் வெற்றியை சிறந்தார். கரங்களை நன்காக தட்டலாமா? அப்படி அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து வெற்றியை சிறந்த தேவன், எடுத்த தேவன், நம்மள வெற்றி இல்லாமல் தோல்வி அடைய செய்வாரா? ஒருவேளை தோல்விக்குள்ளாக நீங்க போயிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவை சற்று நினைச்சு பாருங்க. அவர் சிலுவையில சிறந்த அந்த வெற்றியை நினைச்சு பாருங்க. பிசாசை மேற்கொண்ட அந்த வெற்றியை நினைச்சு பாருங்க. சாவை மேற்கொண்ட அந்த வெற்றியை நினைச்சு பாருங்க. The resurrected Jesus Christ is with us. அந்த உயிர் தெழுந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கையில் மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? இல்லை, நம்முடைய சிச்சுவேஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு நாளும் தோல்வி என்பதே உனக்கு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உன்னோடு கூட இருப்பார் என்றால் தோல்வி என்பதே இல்லை. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தோல்வி இல்லை. You are not defeated. We will not be defeated because Jesus Christ is with us. Amen. Hallelujah. அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Glory. கரங்களை தட்டலாமா? Defeated, will not be defeated, will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won. We will not be defeated anymore. Come on everyone, sing. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தெய்வமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. We have our shares of ups and downs. The victory is ours today. Will not be defeated anymore. Since we know the power that we have in Jesus' name,
கூட இருக்கிறார். என்ன பயம்? எதற்கு பயம்? வெற்றி சிறக்க செய்வார் அவர். Thank you Lord. When they got on one accord in the upper room, tongues of fire came upon them all. The Holy Spirit gave them power. He still will today. Will not be defeated anymore. Karangale uyarthi. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Since the Holy Ghost came in and gave us power over sin, will not be defeated anymore. தோல்வி என்பதில்லையே. Come on. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. கரங்களை அசைத்து தோல்வி என்றும் இல்லையே. தோல்வி எனக்கில்லையே. சொல்லி பாடுகிறவளுக்கு தோல்வி என்பதே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? Come on. தேவமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. Once again கரங்களை அசைத்து தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. Will not be defeated anymore. தோல்வி என்றும் எனக்கில்லையே. Declare it in Jesus name. தோல்வி என்றும் இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா? Sing it out church. Will not be defeated anymore. தோல்வி என்றும் எனக்கில்லை. சொல்லுகிற யாவருக்கும் தோல்வி இல்லை. தோல்வி என்றும் எனக்கில்லையே. Will not be defeated anymore. கரங்களை நன்றாக தட்டி Hallelujah, we praise you. Will not be defeated anymore. No sickness, no reports of the doctor can put you down, can defeat you. Will not be defeated anymore. கரங்களை உயர்த்தி தோல்வி எனக்கென்றும் இல்லையே. தோல்வி எனக்கு என்றும் இல்லையே. எதுல தோல்வி நினைச்சு பயப்படுறீங்க? இனிமேல் அந்த தோல்வி இல்லைங்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தோல்வி என்றும் எனக்கில்லையே. சத்தத்தை உயர்த்தி will not be defeated anymore. கரங்களை நன்றாக தட்டி பிசாசானவனால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. The resurrected power of Jesus Christ is inside of you. The God of victory. Jesus is there with you. Amen. தோல்வி என்பதே இல்லை. எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்களோ, சத்தத்தை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லி பாடுனீங்களோ, அத்தனை பேருக்கும் தோல்வி என்பதே இல்லை. வருகிற நாட்கள் மகிமையாக இருக்க போகிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க வருகிற நாட்கள் அற்புதமா இருக்க போகுது? வருகிற நாட்கள் ஹீலிங் ஆக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சுகம் வேணும்ன்றவங்க எல்லாம் சொல்லி பாடுனீங்களோ, டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்ல இருந்து, ஒருவேளை உன்னுடைய பிளட் ரிப்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல டாக்டர் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். But I tell you, nothing can overtake you in Jesus' name. It cannot defeat you. It cannot put down the Spirit of God that is so alive inside of you.
உனக்குள்ளாக இருக்கும் அந்த ஆவியானவரை ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. அவர் உன்னுடைய பலனாக இருக்கிறார். கரங்களை நன்காக தட்டலாமா? இந்த காலவெளியில் பலன் இல்லாத போல நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிறார், இழைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த வேளையிலும் தோல்வி என்பதே இல்லை. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. பயம் வருகிற நேரத்தெல்லாம் பாடுங்க, will not be defeated. தோல்வி என்பதே எனக்கு இல்லையே. கர்த்தர் நீங்க சொல்லிட்டீங்களே தோல்வி இல்லையே என்று சொல்லி அப்படியா நீங்க பாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உடைய வாயின் வார்த்தையை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். வாயின் வார்த்தைக்கு அத்தனை 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 வல்லமை உண்டு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார். கரங்களை நன்காக தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நம்ம அவரை மறந்துடுறோம். இல்ல நம்ம வேதத்துல வாசிக்கிறது போலவே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிட்டாங்க இல்லையா? forgot about Jesus at that very moment. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவனை சந்தித்து he still loves you, I still love you back. அப்படிப்பட்ட ஒரு நான் உன்னை இன்னும் நான் மன்னித்துட்டேன், I need you, I want you. அப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல ஒருவேளை நீங்க இருக்கலாங்க. பேதுருவை தேவனாகிய இயேசு கிறிஸ்து மறக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து மறக்கவே இல்லை. அவன் செய்தது தப்பு தான், ஆனாலும் மறுபடியும் அவர் சேர்த்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கால வேளையில் உன்னை மறக்காத தேவன் அவர், உன்னை மறுதலிக்காத தேவன் அவர். ஒருவேளை நீ ஆண்டவரை விட்டு தூரம் தள்ளி போயிருக்கலாம், ஆனால் இந்த வேளையில் இந்த சமயத்தில் நான் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், மறுபடியும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார். அவர் உன்னை சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார், அணைத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். Like how he did to Peter, he's there waiting next to you. Amen. We praise you, Lord. உன் தலை மயிர் கால்களை எண்ணி வைத்திருக்கிறாராம் அவர். ஒன்றாயிலும் அவருடைய அறிவுக்கு எட்டாம கீழே விழவே விழாது. He knows it. He knows you so well that he has counted, numbered the strands of your hair. அவ்வளோ உன்மேல் கன்சர்ன்டாக இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். இந்த வேளையில் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். என்னை மறவாத இயேசுநாதா, இந்த தயவால் என்னை இதுவரையில் நடத்துனீங்க, இன்னும் நடத்துங்க ஆண்டவரே என்று சொன்னார். ஆமென். உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே நான் உன்னை தாங்கி இருக்கிறேன், இனிமேலும் தாங்குவேன் என்று சொல்கிறார். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே
பார்க்க சொல்லுகிறார். உன்னை தம்முடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாரே. ஓ, எத்தனை பாக்கியம் அது. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில் வல்லவா என்னன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில் வல்லவா என்னன் புகலிடமே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. ஆபத்திலே அரும் துணை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் ஆபத்தில் எனக்கு துணை நீங்க ஆண்டவரே. ஓ, ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில் வல்லவா என்னன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னை மறவா என் பிள்ளைகளை ஆண்டவரே நடத்துங்க. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? நடத்துங்க ராஜா. Come on every one of you. ஓ, என்னை மறவா இயேசு. நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுங்களேன். ஓ, என்னை மறவா என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே. அதிசயமாய் வழி நடத்துங்க ஆண்டவரே என்று கரங்களை உயர்த்தி. ஓ, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். கரங்களை நன்றாக தட்டி யாரெல்லாம் அந்த பாட்டை சொல்லி பாடுறீங்களோ, கர்த்தர் உங்களை நடத்துகிறாருங்க. மனுஷன் இல்ல, உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் இல்ல, தேவனாகிய கர்த்தரை இறங்கி உன்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை அகற்றி போடுகிற தேவன் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். உன் பிள்ளைகளை வழி நடத்துகிறார், குடும்பத்தை வழி நடத்துகிறார். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துகிறார். உன்னோட கூட இருந்து வழி நடத்தி வெற்றி சிறக்க செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய படுக்கையில் ஒருவேளை நீங்க இருக்கலாம், ஒருவேளை உடம்பு முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி உன்னை வாட்டிக்கொண்டு இருக்கலாம். அவர் உங்களை மறக்கலை, அவர் உங்களை மறக்கலை. நீங்க உண்மையா சொல்லி பாடினீங்களா? அந்த படுக்கையில் இருக்கும்போது நீங்க பாடினீங்களா? ஒருவேளை அந்த எழுந்திருக்க முடியாத அந்த நிலைமையில இந்த வார்த்தைகளை சொல்லி பாடியிருப்பீங்க என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே இறங்கி உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாரத்தில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நான் இருந்தேன், என்னை தேவனாகிய கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறாரே என்று சொல்லி. ஆமென். கரங்களை நன்காக தட்டலாமா? We praise you, Jesus. நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு எனக்கு ஏசப்பா உதவி செய்யலன்னு சொல்லவே முடியாது. அசாத்தியங்களை செய்கிறவர் அவர். சாட்சி கேட்டது போலவே எலக்ட்ரிசிட்டி வர முடியாது, அது வரவே முடியாது, அப்படிப்பட்ட அந்த லைனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பலவிதமான காரியங்களை தாண்டி உனக்காய் இறங்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் இறங்கி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் யாரெல்லாம் வியாதியோட கூட இருக்கிறீங்களோ, இல்ல மனக்லேசங்களோட கூட இருக்கிறீங்களோ, சொல்லி பாடுங்க. கர்த்தாவை உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், என்னை நீர் குணமாக்கி நீரே உமக்கு நன்றி என்று விசுவாசமா சொல்லி பாடுங்க. எனக்கு பதில் அளித்தீரே என்று விசுவாசமா சொல்லி பாடுங்களேன். இந்த வாரத்தில் கர்த்தர் உனக்கு வேண்டிய பதிலை கொடுப்பார். உனக்காக போய் பேச வேண்டிய இடத்துல தேவனாகிய இறங்கி பேசி காரியங்களை முடிக்க செய்வார்.
உனக்கு வாங்கி கொடுக்க முடியாத வேலையை தேவனாகிய கர்த்தர் இறங்கி வாங்கி கொடுப்பார். கவர்மெண்ட் ஜாப்காக கேட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் நின்று செய்வாருங்க, கவலைப்படாதீங்க. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். விசுவாசமா சொல்லி பாடுங்க. ஒவ்வொரு வரிகளிலும் இந்த பாட்டுல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. விசுவாசமா சொல்லி பாடுங்க. ஆமென். நம்மை கை தூக்கி எடுக்கிற தேவன் அவர், நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு பதிலளித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு பதிலளித்தீர். எனது கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் உமது அன்பு என்னை தாங்கிற்றே. என் மேல் எவ்வளவாய் உம்முடைய அன்பு ஆண்டவரே. என் மேல் கவலைகள் பெருகும் பொழுது உம்முடைய அன்பின் கரங்கள் என்னை தூக்கிற்றே. உமக்கு நன்றி. Thank you Lord. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. கரங்களை உயர்த்தி, எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. என் மேல் கவலைகள் பெருகும் போது உம் அன்பின் கரங்கள் என்னை அணைக்குதையா. என் மேல் கவலைகள் பெருகும் போது உம் அன்பின் கரங்கள் என்னை அணைக்குதையா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கி. விசுவாசமா சொல்லுங்களேன். உம்மை கூப்பிட்டேன், எனக்கு பதிலளித்தீர். சாக்கு ஆடையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர் அவர் ஒருவர் மாத்திரமே. உடைய எல்லா துன்பங்களின் இன்னல்களை நீக்கி சந்தோஷப்படுத்த வல்லவர் அவர். உந்தன் தயவால் மாலை போல் நிற்கச் செய்தீர், உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். உலர்ந்து சொல்லலாமா? உந்தன் தயவால் மாலை போல் நிற்கச் செய்தீர், உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடி நீ. கரங்களை உயர்த்தி விசுவாசமாய். சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடி நீ. கரங்களை உயர்த்தி. ஓ சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடி நீ. சொல்லலாமா? ஓ சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடி நீ. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன்,
மதிலுக்குள் நான் பாய்வேன் ஆண்டவரே. உம்மாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்துங்களேன், சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை நான் தாண்டுவேன், இந்த வியாதியிலிருந்து விட்டு நான் தாண்டுவேன் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிறபடி நான் ராஜா. ஓ, கரங்களை உயர்த்தி சேர்ந்து உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன். உணர்ந்து சொல்லலாமா? உம்மாலே. நீ பாடுகிற வேளையில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாயின் வார்த்தைகளை அங்கீகாரம் செய்கிறார். உம்மை சொல்லலாமா? ஓ, வேலத்தால் இடை கட்டினீ, கால்கள் மான் கால்கள் போலாக்கினீ, சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. ஓ, சாக்கு ஆடை நீக்கி புது சந்தோஷத்தால் மூடினீ. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன். கரங்களை உயர்த்தி ஓ, என்னை குணமாக்கி சொல்லுகிற யாவருக்கும் செய்திருக்கிறார். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு பதிலளித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு பதிலளித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டேன். இரண்டு கரங்களை உயர்த்தி என்னை குணமாக்கினீர்.